हाय फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनकी வந்து अनिल रागी सेमी எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில தண்ணி ஊத்தி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சேமியாவை கட் பண்ணி போட்டு 2 செகண்ட்ஸ் கொதி வந்தது இறக்கி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப வேக விடாதீங்க அதுக்கு அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி பிளேட்ல எண்ணெய் தடவி வேக வச்ச அனில் சேமியாவை ஆவி கட்டி 5 நிமிஷம் வேக விடுங்க பாருங்க சூப்பரா வெந்திடுச்சு ஆவில இப்போ வந்து அதை எடுத்து வச்சி எல்லாத்தையும் பிளேட்லயோ எதுலயோ போட்டு ஆற விடுங்க நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு லெமன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நல்லா ஆறிடுச்சு அதுக்கு அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்குனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் தேவையான அளவு அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் லெமன் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க சிம்ல வச்சு 2 நிமிஷம் சூடாகட்டும் நல்லா மத்தியத்துல மிக்ஸ் பண்ணி விட்டு நிறுங்க இல்லனா அடி பிடிக்கும் பாருங்க சூப்பரான அனில் ராகி சேமியா ரெடி இத சட்னி கூட சர்வ் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நான் இதுக்கு காம்பினேஷனா சட்னி வீட்ல அரைச்சிருந்தேன் இது உடம்புக்கு ஹெல்த்தியா கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू ஆல்